கவிதா. எங்கள் அப்பா பேர் வந்து பழனிசாமி, எங்கள் அம்மா பேர் வந்து பிரியா. நாங்கள் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். எங்கள் அப்பாவும் அம்மாவும் என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சாங்க. எங்கள் அண்ணாவும் வந்து இப்போ இஎஸ்ஐ கேகே நகரில் செகண்ட் இயர் படிக்கிறான். அவனும் அதே மாதிரி தான். நாங்கள் 2 பேருமே கஷ்டப்பட்டு படிக்க வச்சு நாங்கள் வந்தவங்க தான். அப்புறம் எங்கள் சித்தப்பா சித்தி இவங்க எங்கள் எல்லாத்துக்கும் 2 பேர்னா எனக்கு மட்டும் 4 பேர். இவங்கெல்லாம் ரொம்பவே மாரல் சப்போர்ட்டாக இருந்தாங்க. அப்புறம் எங்கள் அண்ணா இல்லைன்னா எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா இவங்களே என்னை வந்து ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்கன்னா கூட அவன் தான் வந்து என்னை வந்து ரொம்ப தேத்தி விடுவான். அப்புறம் நான் வந்து கணக்கம்பாளையம் கவர்மெண்ட் ஹை ஸ்கூலில் வந்து படித்தேன். எங்கள் அண்ணாவும் அங்கே தான் படித்தான். எனக்கு வந்து 7.5 இருக்குது. நான் வந்து 471 மார்க் எடுத்து இப்போ திருச்சி எஸ்ஆர்எம் காலேஜில் வந்து ப்ளேஸ் ஆகிருக்கேன். இதை 7.5 நீட் அப்படின்றது ஒன்று இல்லைன்னா நாங்கள் டாக்டராக இருக்கிறதெல்லாம் கனவாகவே போயிருக்கோம். ஸோ இந்த ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். ஒரே ஃபேமிலிலேருந்து 2 பேர் இந்த நீட்னால டாக்டராக போயிருக்கீங்க. எப்படி இந்த நீட் எக்ஸாமை பற்றி, இப்போ நீட் எக்ஸாம் பற்றி நிறைய ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வந்துருக்கு. நீங்கள் வந்து அதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எக்ஸாம் எழுதுனீங்கிற முறையில் நீங்கள் அதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக அது என்னென்னா, நீட் இல்லை அப்படின்னா நிறையா ப்ரைவேட் ஸ்கூல் இருக்கவங்க தான் உள்ளே போக முடியும். எங்களை மாதிரி இருக்கவங்களாம் உள்ளே போகவே முடியாது. நாங்கள் நினச்சே பார்க்க முடியாது சொல்லப்போனால். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு நீட் அப்படிங்கிறது ஒன்று கண்டிப்பாக வந்து வேணும். அப்போ தான் எங்களை மாதிரி இருக்கவங்களும் உள்ளே போக முடியும். அதே மாதிரி 7.5 அப்படிங்கிறதும் ஒன்று வேணும். அப்போ தான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கவங்களுக்குலாம் ஒரு சான்ஸாக இருக்கும் அது. ஆக்சுவலாக நான் வந்து கோச்சிங் கிளாஸ் போனேன். டாப்பர்ஸ் அகாடமி காந்தி நகரில் வந்து இருக்குது. அங்கே உள்ள ஸ்டாஃப்ஸ் தான் வந்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. அங்கே எங்கள் ஃபிசிக்ஸ் சார், எங்கள் கெமிஸ்ட்ரி சார் எல்லாருமே வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அவங்க தான் வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப என்னை வந்து டெய்லியும் டெஸ்ட்டு வச்சு ரொம்பவே என்னை வந்து என்கரேஜ் பண்ணி கொண்டு வந்தது அவங்க தான். அப்புறம் எக்ஸாம் எழுதும்போது எப்படி இருந்துச்சுன்னா, கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்கும். அது எல்லாருக்குமே இருக்கும். எந்த எக்ஸாம் எழுதினாலும் நர்வஸாக இருக்க தான் செய்யும். பட் என்னை பொறுத்தளவுக்கு நீட் அப்படிங்கிறது ஒரு மேண்டேட்டரியாக இருக்கணும்னு தான் நான் சொல்லுவேன்.